எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல தெரியல, பாண்டிய சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைரக்டர் தமிழ் சினிமாவில். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட. எல்லாருக்குமே தெரியும் அவரோட படங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா டைரக்டருக்கும் ஒரு பர்சனல் ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி. அது எல்லா படத்துலையும் நடக்கிறது இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு படம் அமைச்சர் ஃபோன் பண்ணும்போது, அமலா விஷயம் பேசும்போது, அதுக்கு முன்னாடி அமலா விஐபின்னு ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட அமலாவோட திருப்பி ஒரு பெரிய பீனிங் மாதிரி இருந்த படம் ஆஃப்டர் மேரேஜ். அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, நம்மளா படம் பண்ணுன்னு சொல்லி என்ன கேட்டாங்க. எல்லாருமே வந்து சாரி சார் நான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பாண்டிய சார் வந்து சொல்லும் போது அதே தான் எனக்கு இருந்தது. அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், சார் நீங்கள் சைவம் பண்ணிங்களே, அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அது உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சைவம் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃபிலிம். வந்து இல்லை ஒரு ஜிவி நீரவ் சார் சாரா எல்லாருமே சேர்ந்து பண்ண முடிஞ்சுது. ஆனால் அன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு சூர்யா சார் மாதிரி தான் அந்த படமும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் அது அங்கீகாரம் கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக கிடச்சிது எங்களுக்கு நேஷனல் எல்லாமே. பட் இன்னும் கமர்ஷியலாக கூட ஒரு படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது தான் அது உண்மையான வெற்றி. கண்டிப்பாக இந்த பசங்களுக்கு வந்து சூர்யா சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு தாரே ஜமீன் பர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுல தொழில் பார்க்கும்போது தெரியுது. இட்ஸ் பிகாஸ் நீங்கள் இந்த படம் செஞ்சதுனால படமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்லா ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக மிக முக்கியமான படமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாலு சார் அந்த ஒர்க் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதா மாதிரிலாம் உங்களோட ஃபேன். நம்ம ஒர்க் பண்ணுறது தவிர கண்டிப்பாக வி ரெகுலேட் டச் வித் அஃப்கோர்ஸ் பிரவீன் அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ். அஃப்கோர்ஸ் அருள் கோர்லி, உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்கள். விஷ் ஆல் குட் லக். தேங்க்யூ சார்.